गाइस இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 5 ஆயிடுச்சு. எப்படி கரெக்ட் டைத்துல 5 மணிக்கு இப்படி கரெக்டாக ஷூட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஆனால் அதை 5 மணிக்கு ஷூட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு 4:50 உட்காந்துருக்கேன் முடிச்சுக்கிட்டு. கரெக்டாக 5 மணிக்கு ஷூட் பண்ண முடியும். சரி வாங்க போகலாம். எங்கே போகிறேன்? விடிய காலம் 5 மணி இப்போதான் விடியுது. வந்திருக்கீங்க கைஸ். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அவன் வந்து என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவனை. இப்போ தான் அவனை பார்க்க போயிட்டுருக்கோன். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? ஸோ கைஸ் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடோனுக்கு போய் லோடு இறக்க போகணும். ஆனால் குடோன் போகிறதுக்கு என்கிட்ட வண்டி இல்லை. என் கூட ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவர் வண்டியில் ஏறிப்போம். இல்லை அவர் கூட தான் நான் வேலை பார்க்குறேன். அவர் வண்டியில் போய் குடோனில் போய் லோடு இறக்கணும். என்கிட்ட வண்டி இல்லை. நான் நடந்து தான் போவேன். எங்கே போனோம்னாலும் சரி நடந்து தான் போவேன். ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை. என்ன பொழப்புது? நான் நிறைய பேர்கிட்ட வண்டி கேட்டிருக்கேன். நான் கேட்குற கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வண்டி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, பெட்ரோல் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் சொந்தமாக ஒரு வண்டி ஒன்று வாங்கணும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும். கைஸ் இது என்ன வீடியோ நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லை. வெல்கம் டு மை ஒன் டே லைஃப் வீடியோ. போலாமா? லெட்ஸ் கோ. காய்ஸ் நான் வந்து ஒருத்தர் கூட வேலை பார்க்குறேன்னு சொன்னேன்ல, அவரை நான் எழுப்பு போயிட்டுருக்கேன். அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. நான் அவரை எழுப்ப போகிறேன். மாமா மாமா அம்மாய் சரி கடை முதலாளி வந்து எழுந்திரிப்பா. சொன்னா கேளுமா, எழுந்திரிமா. அதெல்லாம் முடியாது. சரி ஒரே ஒரு தடவை எழுந்திருந்தாரு. டெய்லியும் காலைல சேவல் கூவுற மாதிரி வந்து நின்று கூவிக்கிட்டே இருப்பேன் அவர் வீட்டு வாசல். மாமா மாமா ஏங்க வாங்க. டெய்லியும் காலையில் ஒரு 5, 5:30, 6 மணி இந்த மாதிரி டயத்தில் வந்து அவர் வீட்டு வாசல் நின்றுட்டு மாமா மாமா மாமான்னு கூவிக்கிட்டே இருப்பேன். அப்போதான் அவர் எந்திரிப்பார். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் பொழப்பான்னு. வாங்க போலாம், லேட் ஆயிடுச்சு. எழுந்துச்சு வந்து படியில உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. கேமராமேனாவே மாறி கேரக்டராவே மாறிச்சு. गाइस இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திரும்பி டீ குடிக்க தான் வந்திருக்கோம். நான் காலையில இருந்து டீ சாப்பிட்டு போனதா அவருக்கு தெரியும்.
நைட்டு போயிட்டாங்க. இங்கயா சரி கைஸுக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆய்வு வர போகிறோம். ஆய்வு கொண்டு வந்து திரும்பி வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இதில் போவான் காலையே வீடியோ போட்டிருக்கேன். ஆய் வருது அது வருது, ஆயை தின்னுங்க அதை தின்னுங்க, வாயை கொள்ளுங்க அதை போலங்க, ஏழை போல ஆய் தின்னு தலையில் நீ தான் ஆய் தின்னு தலையில். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்காவது ஆய் வந்துச்சுன்னா டக்குன்னு போயிட்டு வந்துடுங்க. நானும் ஆய் போயிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். 2000 years later. எங்க மாமா டீ சாப்பிட திரும்பியுமா பண்ணோம்? ஐயோ மீண்டுமா? அதாவது நான் தான் டீயை லவ் பண்றேன்னு என் மாமா என்ன அதுக்கு மேல டீயை லவ் பண்றாரு. ஸோ மன்னிச்சிருங்க, நாங்கள் திரும்பி டீ குடிக்க போறோம். முடியல. கைஸ் கேமராமேன் இல்லாத காரணத்தினால வீடியோ கொஞ்சம் எசக்கு பசக்காக தான் வரும். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நானாக தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கேமராமேன் வீட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. குடிக்கிறேன்னு சொல்லி யாரும் கோச்சுக்க வேணாம். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நிறைய டீ குடிச்சு பழகிட்டேன். ஏன் நான் நிறைய டீ குடிச்சு பழகணும்னா, சின்ன வயசில் வீட்டில் அவ்வளோக்கா சாப்பாடு இருக்காது. காலையில் 10 மணிக்கு ஒரு டீ வடை, அப்புறம் மதியானத்துக்கு ஒரு டீ வடை, நைட்டுக்கு மட்டும் வீட்டில் ரேஷன் அரிசியை போட்டு சாப்பாடு செஞ்சாங்கன்னா அதை சாப்பிட்டு கம்முன்னு படுத்து தூங்கிடுவோம். திரும்பி அதே மறுநாளும் அதே மாதிரி காலையில் ஒரு டீ வடை, மதியானம் ஒரு டீ வடை, நைட்டுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு, ரேஷன் அரிசி சாப்பாடு தான். அது அரிசி வாயிலே வைக்க முடியாது. ரேஷன் அரிசினாலே எப்படி இருக்குன்னு உங்களால தெரியும். அதனால தான் பசியில் இருக்கும்போது என் பசியை 10 ரூபாயில போக்குனது இந்த டீ ஒன்று தான். அதனால தான் டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன்னா டீயை தான் நான் சொல்லுவேன். அதிக நாட்கள் என் கூட இருந்தது டீ தான். என்னை மாதிரியே யாராவது டீ லவர் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டீ வெறும் ஆரம்பம் தான். இன்னும் நிறைய இந்த டீ முடிச்சுன்னு நேரம் குடோன் தான் போகிறோம். குடோனில் போய் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் ஒரு மலை ஒன்று தெரியுதா? அங்கே தான் நம்ம இப்போ போகணும். ஏன்னா நான் வேலை பார்க்குற குடோன் அங்கே தான் இருக்குது. அந்த மலைக்கிட்ட தான் நம்ம போக போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் லோடு வந்துருச்சு. ஒரு 500 சிலிண்டர் வந்துடும். சிலிண்டர் லோடு இறக்கி எம்டி திரும்பி ஏற்றி விடணும். இது ஏற்றி விட்டுட்டு வீடு கொடுக்கறதுக்கு வண்டியில் சிலிண்டர் ஏற்றிட்டு லைனுக்கு போய் சிலிண்டர் சப்ளை பண்ணி முடிச்சுட்டு வரோம்.
5 minutes later. கைஸ் ஒரு வழியா வண்டிக்கு லோடு ஏற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதாவது லோடு இறக்கி முடிச்சுன்னு என் கையை பார்க்குறேன். என் கை எப்பயுமே அப்படிதான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப மோசமா இருக்கு. இந்த வேலையை செஞ்சோம்னா கையெல்லாம் ரொம்ப காப்பு காய்ச்சலும். கையை ஒருத்தட்டு போய் கொடுக்கறதுக்கே சங்கட்டமா இருக்கும், ஒருத்தட்ட கையை காமிக்கிறதுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கும். ஏன்னா நம்ம கை வந்துட்டு காப்பு காய்ச்சி இதெல்லாம் இருக்கும், அவங்க கை கொஞ்சம் பார்த்தா சாஃப்டா இருக்கும், நம்ம கையை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு. சரி கைஸ், இப்போ வந்துட்டு அடுத்து என்ன பார்க்க போறோம், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு லைனுக்கு போனோம், சிலிண்டர் சப்ளை பண்ண போகணும். ஆனால் அந்த வீடியோ எடுக்க முடியுதா என்னன்னு தெரியல, ஏன்னா அது வந்துட்டு எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். சிலிண்டர் போடணும் இல்லை வீடியோ எடுக்கணும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக இருக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை, ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா சிலிண்டர் சப்ளை பண்ணிட்டுலாம் வீடியோ தான் எடுக்க முடியாது. வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பிடிச்ச ஃபேவரட் வடை வந்துடுச்சு. திரும்பி டீ சாப்பிட காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. அடுத்து வந்து ஆஃபீஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு தேவையான பில்லை பூரா வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து டெலிவரி கொடுக்குற வண்டியில் ஏறி டெலிவரி கொடுக்குறது. வீடியோ முடியுதுன்னு பார்க்குறோம். வீடியோ எடுத்து முடிச்சு நான் வீடியோ எடுத்துப்போம். காய்ஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். ஆனால் எங்கள் பில்லை நம்ம பில்லை வாங்கி ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு டீ கடைக்கு வந்து டீ சாப்பிடாம இருக்கும். சோறு கீறு சாப்பிடவே மாட்டியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் காலையில் எப்பயுமே சோறு சாப்பிட மாட்டோம், டீ மட்டும்தான். டீ வடை அவ்வளோதான். டீ வடை மட்டும்தான் காலையில் வந்துட்டு எப்பயுமே டீ வடை. ஆமா டீயை குடிச்சே குழப்ப வெட்டிக்க வேண்டியது. இப்போ சாப்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு வந்து நைட்டு மட்டும்தான், ஒரு நேரம் தான். மற்ற நேரம்லாம் சாப்பாடு கிடையாது, டீ டீ டீ. காய்ஸ் வழியா நம்ம வந்துட்டு நம்ம வேலையை பூரா முடிச்சுட்டு வந்தாச்சு. வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. இப்போ நான் போய் குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து என்ன ஐஃபோனுன்னே தெரியல, சார்ஜரே நிற்க மாட்டேங்குது. ஐஃபோனு என்னடா ஐஃபோனு, இது வேறு சார்ஜர் வேறு தனியாக வேறு வாங்கிக்கிறாங்க. அது மண்டை இங்கே நம்ம குளிச்சுட்டு வந்தேன். அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மெயின் வேலை தூக்கத்தை கெடுத்து பண்ண போகிற வேலை வந்து புதுசு ஆரம்பிச்சிட்டோம்னா இது எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறதே வேலை பார்ப்போம். டைம் கிடச்சுன்னா வந்து வீடியோ எடுப்போம். வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பெரிய சிரமம் தான். எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த வீடியோ உட்காந்து எடிட் பண்ண போகிறேன். இதை வந்துட்டு எவ்வளோ நேரம் வர போகுதுன்னு தெரியல, எத்தனை மணிக்கு முடிய போகுதுன்னு தெரியல. 1 மணிக்குள்ளே ஸ்கூல் முடிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ன்றது
வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணால்